ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது வீடே கமகமக்கிற நெத்திலி மீன் வறுவல். யூஸ்வலாக ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து தான் நம்ம ஃப்ரை பண்ணுவோம். இதில் கொஞ்சம் வித்தியாசமாக சின்ன வெங்காயம் பூண்டு தேங்காய்லாம் சேர்த்து பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ நீங்கள் பார்க்கலாம். வாங்க இந்த நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ நெத்திலி மீன் வாங்கி இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் 1/4 கப்பு, நீங்கள் சில்லாவும் எடுத்துக்கலாம். ஒரு 8 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இது 1 கிலோ மீனுக்கு இது போதுமானது. இந்த 3ஐயும் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். சின்ன வெங்காயம் பூண்டு தேங்காய் ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலக்க போகிறோம். மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இப்போ இந்த அரைச்சிருக்கிற விழுது, 3ஐயும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மூணையும் நல்லா கலந்துக்கோங்க. எல்லா பக்கமும் படாமல் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. தண்ணிலாம் விட வேண்டாம், அப்போ மீனில் இது ஒட்டாது. அதனால் தண்ணி விடாமல் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மீனில் போட்டு கலந்துக்கலாம். இது நல்லா மீனில் 2 பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மீனில் 2 பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா கிளறி வச்சு இதை 2 hours அப்படியே வச்சுருங்க. 2 hours இருந்தால் தான் இந்த மசாலா வந்து மீனில் இறங்கி நமக்கு ஃப்ரை பண்ணும்போது நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அட்லீஸ்ட் 2 hours ஆகுது இந்த மசாலாவில் மீன் ஊறணும். அப்புறம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் யூஸ்வலாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ எண்ணெய் விடுவீங்களோ அதை விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மீனை இதில் போட்டுடலாம். இப்போ ஃபிஷ்ஷை பிரட்டி விட்டுக்கலாம். ஒவ்வொன்றா உடையாமல் பிரட்டி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் தேங்காய்லாம் சேர்த்துருக்கறனால அடியில் வந்து இந்த தூள் கிடைக்கும் நமக்கு. அந்த தூளை நான் சாதத்தில் கலந்து சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாகவும் நம்ம எடுத்துடலாம். ரொம்பையும் ஃப்ரை ஆகாமல் எடுத்துருங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வீடே கமகமக்கிற நெத்திலி மீன் வறுவல் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் தயாராக இருக்குது. இதை உங்கள் வீட்டு கிச்சனையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.